ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ் ஓட்டுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடி ஆன் ஃப்ரேம்னா என்னன்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஹைவே ரோட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்கு பஸ்ஸெலாம் நீங்கள் பார்க்கலாம். பாடி இல்லாமல் வெறும் சேசிஸு ப்ளஸ் இன்ஜினு, டிரைவர் அதில் உட்காந்து ஓட்டிகிட்டு போவார். இன்னைக்கு இந்த கார் ஓட்ட போறோம் அப்படின்னா அந்த காரை பத்தி முதல்ல நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுல கியர் சிஸ்டம் எப்படி இருக்கு, மேனுவல்ல கொடுத்துருக்காங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்ல இருக்கா, என்ன மாதிரியான ஒரு காரு, ஹேட்ச் பேக்கா இல்ல செடானா இல்ல இது ஒரு ரஃப்பான ஒரு எஸ்யூவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல ஓட்டுற டிரைவரா இருந்தாலும் சரி இல்ல ஓன் செல்ஃப் டிரைவிங்கா இருந்தாலும் சரி முதல்ல அந்த காரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமே நம்ம எல்லா காரையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்றதுனாலதான் பாத்தீங்கன்னா விபத்தே நடக்குது. ஆக்சுவலா லேடர் இப்படி இருக்கும். கீழே அந்த டயர் 4 டயர் வச்சு இன்ஜின் செக்டார் அதோட லேடர் அப்படிதான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாடியே அதில் ஃபிட் பண்ணுவாங்க. முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலேரோ. இன்னும் முன்னாடி போகணும் அப்படின்னா டாடா சுமோ. ஒரு பிரீமியம் எஸ்யூவி செக்டார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எண்டோவர் சொல்லலாம், டொயோட்டா ஃபார்ச்சுனர் சொல்லலாம். எல்லாமே பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ் தான். ஹேட்ச் பேக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டாடா ஆல்ட்ரோ சொல்லலாம், மாருதி சுசுகி ஷிஃப்ட் சொல்லலாம். செடானில் நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி சொல்லலாம், ஹோண்டா சிவிக் சொல்லலாம், ஹோண்டா ஹமேஸ் சொல்லலாம். இப்போ நம்ம ஹேட்ச் பேக் கார் வச்சுருக்கோம். இப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு ரைட் திரும்பணும் அப்படின்னா அந்த டார்கெட் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். பட் இதுவே திடீர்னு ஒரு எஸ்யூவி டிரைவிங் ஹேண்டிங் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதே மாதிரியே எடுத்து டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் ஆக்சிடென்ட்டே ஆகுது. நீங்கள் ஒரு ஹேட்ச் பேக்கோ இல்லை செடானோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அதில் அந்த அளவுக்கு பாடி ரோலோ இல்லை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் இதுவே நீங்கள் ஒரு எஸ்யூவி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் 100 கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் உங்கள் கண்ட்ரோலில் அது இருக்கும். 120 140 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் உங்களை விட்டு போயிடும். இந்த பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸால எவ்வளவு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நிறைய பேர் நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்திருக்கும். அந்த நீலகிரி மாவட்டத்துல ஒரு ஸ்கார்பியோ ஒரு ட்ரக்கை ரைட்ல ஓவர் டேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஹில்ஸ்ல இருந்து இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு இப்படி வளையுது லெஃப்ட நோக்கி. அவங்க என்ன பண்ணாங்க, ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல திருப்பி இப்படி சடனா லாக் பண்ணிட்டாங்க ஸ்டேரிங்க. ஸோ அந்த இடத்துல தான் பிரச்சனையே. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சடனா ஒரு லெஃப்ட்லயோ ரைட்லயோ ஒரு கட் அடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் லாக் ஆகாம லெஃப்ட் ரைட் நம்மளும் என்ன பண்ணுவோம், பதட்டத்துல இப்படி 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 இப்படின்னு திருப்போம். அந்த இடத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம பாத்தீங்கன்னா வண்டி நம்ம கை மீறி போறதை அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணலாம். இது தவிர்த்து இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பாடியோட வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ இல்லை ஜைலோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு 1900 kg வந்துடும். ஓகேங்களா? பாடி வெயிட் அதிகமாக இருக்கும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். மகேந்திரா ஸ்கார்பியோவே எடுத்துப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தாராளமாக போகலாம். அதே காரில் ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு 100 கிராஸ் பண்ணி நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு ஸ்லைட்டாக ஒரு லெஃப்டோ ரைட்டோ நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பாடி வெயிட் அதிகம், காரோட வெயிட். பட் உள்ளே உட்காந்துருக்கவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பாடி ரோல் ஆகிடுது. ஸோ அப்போ அதனால விபத்து அதிகமாகுது. மேக்ஸிமம் பாசிபிள் இதனால மட்டும்தான் நடக்குது. ஸோ அதனால தான் நான் இதை மட்டும் சொல்கிறேன். ரோட் ரேஜ்லாம் மேக்ஸிமம் பண்ணவே கூடாது தான். நம்ம உயிரை நம்மளே பறிச்சு கொடுக்கறதுக்கு சமம். நம்ம ரோட் ரேஜ் பண்ணணும், நம்ம கெத்து காமிக்கணும், நம்ம சூப்பராக கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் அதை காமிச்சு அது ஒரு விபத்தாகி ஸோ நம்மளும் இறந்து போகிறது இல்லாமல் நம்ம கூட வரவங்களையும் கஷ்டப்படுத்தி அது எதுக்கு? நிறைய பேர் இப்போ அந்த எஃப்சிவிஸ்ல தான் மெயினாக ரோட் ரேஜ் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதோட அவேர்னஸ் கொஞ்சம் கூட யாருக்குமே இல்லை. டக்கு 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 டக்குன்னு ஓவர் டேக்கு. அது பற்றி தெரியலையா இல்லை தெரிஞ்சு வேணும்னே பண்ணுறாங்களான்றதே எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு டிரைவுக்கு நம்ம நிம்மதியாக போகிறோம், வெக்கேஷன் போகிறோம் இல்லை ஒரு டூர் போகிறோம், நம்ம நிம்மதியாக போயிட்டு வரது இல்லாமல் நம்ம ஃபேமிலியும் வராங்க நம்ம கூட. ஸோ அவங்களையும் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். நம்ம ஒழுங்காக போனாலும் பின்னாடி வரவங்க இல்லை ரோட்டில் எதிர்க்க வரவங்க யாராவது ரோட் ரீச் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டுக்காமல் போயிடுங்க. நீங்கள் பெரிய வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா சின்ன வண்டிக்கு விட்டு கொடுத்து போங்க. சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. தேவையான இடத்துல மட்டும் ஹை பீம் யூஸ் பண்ணுங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் முக்கியமாக பண்ணாதீங்க. அதுவும் ஹில்ஸில் எப்படி ஓட்டணும் அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் சேஃபாக இருக்கணும், நம்ம கூட வரவங்களும் சேஃபாக இருக்கணும், நமக்கு பின்னால் வரவங்களும் சேஃபாக இருக்கணும், நமக்கு முன்னாடி போகிறவங்களும் சேஃபாக இருக்கணும், நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்களும் சேஃபாக இருக்கணும். நம்ம டிரைவிங் ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம போட்டணும் அப்படின்னா அந்த ஜேர்னியும் சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ சம்மந்தமா ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க. நானும் அதை பத்தி யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் மாதிரியும் ஒரு ரிவ்யூ பண்றதுல எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். அதுதான் நான் நினைக்கிறேன். Until it's Giridharan. Bye bye.